பொதுவாகவே இந்த வாஸ்துல வடகிழக்கு திசை அப்படிங்கிறது தலைப்பகுதிக்கானது. தலைவன், தலைமகன், தலைப்பேரன், இப்படி தலைக்கானது தான் இந்த வடகிழக்கு பகுதி. இப்போ இந்த வடகிழக்கு பகுதி சரியாக இருந்தால், இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் மட்டும் இருக்கார், அவருக்கு வீட்டிற்கு அருகிலேயே ஒரு மரம் கிழக்கு பகுதியில் இருந்துச்சுன்னா, இப்போ ஈசானியம் தப்பாக இருந்தால் தான் ஒருத்தர் ஒரு பைக்கில் போகிறாரு இல்லை காரில் போய் தலையில் மட்டும் அடிபட்டு இறப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த வீட்டில் வடக்கு உயரமாக இருந்துச்சுன்னா வாஸ்துப்படி தவறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வீட்டுக்கு வடக்கு உயர்ந்தால் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே வீட்டில் வடக்கு உயரமாக இருந்துச்சுன்னா போன நிகழ்ச்சி நம்ம மரங்கள் செடிகள் இதெல்லாம் வீட்டில் வளர்க்கலாமா, எந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கொடுத்த தகவல் உண்மையிலேயே நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க சார். அதுலேயுமே தொடர்ந்து இந்த வடகிழக்கை பற்றி நீங்கள் சொல்கிறது நேயர்களுக்கு வடகிழக்கில் அப்படி என்ன தான் இருக்குது சார், எப்பயுமே வடகிழக்கை பற்றி அதிகமாக மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. வடகிழக்கில் அப்படி என்ன தான் இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்து வடகிழக்கை பார்த்தா அழகாக மலையெல்லாம் தெரியுது, ஒரு அம்சமாக இருக்க மாதிரி இருக்கே, அதை பற்றி சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வடகிழக்கை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க சார். பொதுவாகவே இந்த வாஸ்துல வடகிழக்கு திசை அப்படிங்கிறது தலைப்பகுதிக்கானது. தலைவன், தலைமகன், தலைப்பேரன், இப்படி தலைக்கானது தான் இந்த வடகிழக்கு பகுதி. இப்போ இந்த வடகிழக்கு பகுதி சரியாக இருந்தால் வீட்டில் மேக்சிமம் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் பெருசாக பாதிக்கிறது இல்லை. வடகிழக்கு தவறாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு உழைப்பு போட்டாலும் எவ்வளவு ஒரு நல்ல நன்மைகள் செய்தாலும் கூட முன்னேற்றத்துக்கு கொடுக்கறது இல்லை. அதனால தான் நான் தொடர்ந்து வடகிழக்கு பாருங்கள், வடகிழக்கு முகத்தை பாருங்கள்ங்கிறோம். வடகிழக்கு அப்படிங்கிறது முகம், தென்மேற்கு அப்படிங்கிறது முதுகு பகுதி. முதுகு பகுதியை நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முதுகு பகுதியில் நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கலாம். பட்டு முகத்தில் முன்னாடி தலையில் ரொம்ப நேரம் வெயிட் வச்சு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் கனமான பொருள்கள் அப்படிங்கிறத வடகிழக்கு பகுதியில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம். இப்போது வடகிழக்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய வெற்றிக்கு மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம வீடும் நம்ம உடம்பும் ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வாஸ்துல சொல்லிகிட்டே வர்றோம். இப்போ வீட்டுக்கு தலைப்பகுதின்னா ஈசானியம், சனி மூலை, வடகிழக்கு பகுதி. மனுஷனுக்கு எப்படி தலைப்பகுதி அது போல் அதில் வடக்கும் கிழக்கும் அடைபட்டிருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணமே வடகிழக்கு அடைபட்ட வீடுகள், வடகிழக்கு பாரமான வீடுகள், வடகிழக்கில் படிக்கட்டுகள், இது மாதிரி இருந்தால் தான் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வருவாங்க. அதே போல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் மட்டும் இருக்கார், அவருக்கு இப்போ ஒரு வீட்டிற்கு அருகிலேயே ஒரு மரம் கிழக்கு பகுதியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் அந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய இடங்களில் கொடுக்குது. நம்ம நேரடியாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த மரங்கள்லாம் வெட்டி சரி பண்ணும்போது அவங்களுடைய பாதிப்புகள் கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திரும்பவும் நார்மலான நிலைமைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. அப்போது இந்த வடகிழக்கு பகுதினா ஒரு பாதிப்பு தான் சொல்ல முடியாது. வடகிழக்கு பகுதியில் குறைஞ்சது ஒரு 30 விதமான பாதிப்புகளை கொடுக்கும். 30 விதமான பாதிப்புகளை கொடுக்கும். அதனால எப்போவுமே நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா வடகிழக்கு மட்டும் சரியாக பண்ணிட்டாலே வேற பெரும்பாலான பாதிப்புகளை கொடுக்காது. தலைப்பகுதி. ஏன்னா சமீபத்தில் கூட நம்ம தேனி மாவட்டம் போயிருந்தோம். காவல்துறையில் உயர் அதிகாரியாக கோயம்புத்தூர் வேலை செஞ்சவரும் கூட அவர் ஒரு துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதான் நம்ம நிறைய செய்தித்தாள்கள்லாம் படித்தோம் இல்லைங்களா? அந்த பக்கம் நாங்கள் பயணிக்கும் போது அந்த வீட்டை நாங்கள் பார்க்கறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி, வீட்டுக்குள்ளே போகல, பட் வெளியிலேருந்து பார்த்தோம். அந்த வீடுமே ஈசானியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தவறாக கட்டுமானம் இருந்துச்சு. எப்போவுமே ஈசானிய தவறான கட்டுமானங்கள் பொதுவாகவே தற்கொலை எண்ணங்களை இயற்கையாகவே அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஈசானியம் தப்பாக இருந்தால் தான் ஒருத்தர் ஒரு பைக்கில் போகிறாரு இல்லை காரில் போய் தலையில் மட்டும் அடிபட்டு இறப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த வீட்டில் ஈசானியம் தவறு அப்படிங்கிறத நம்ம 100% ஆணித்தரமாக சொல்லலாம். அதே போல் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வடக்கு பகுதி வடக்கு பகுதி தவறாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டும். அவங்க தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இப்போது தலைப்பகுதியில் மட்டும் நரம்பு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஈசானியம் சனி மூளைக்கானது தான். அப்புறம்
ஒரு ஒரு ஆண் மகனுக்கான திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கான பிரிவு டைவர்ஸ் அப்படின்னு வருதுன்னா அதற்கு மெயின் காரணம் வந்து ஈசானியம் தான். ரெண்டாவது நம்ம தென்மேற்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தலை அப்படிங்கிறத நம்ம தாலி அப்படிங்கிறது இந்து கலாச்சாரத்தில் நம்ம கொண்டு வர்றோம். ஸோ அதனால தான் நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்தது தான் நம்ம வீடும் கூட. அதனால தான் ஈசானிய பகுதி அப்படிங்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு சரியான கட்டட அமைப்புகள் கொடுத்துட்டாங்கனாலே பெரும்பாலும் 100% ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டின் தலைப்பகுதி பாதிக்கப்படும் பொழுது எல்லாமே பாதிக்கப்படும். மனநிலையிலிருந்து பாதிக்கப்படுகிறது, உடல்நிலை பாதிக்கப்படுகிறது, வீட்டு தலைவன் பாதிக்கப்படுறாங்க, எல்லாமே பாதிக்கப்படும். அதனாலதான் நீங்க அந்த வடகிழக்குங்கிற. ஏன்னா இந்த வாஸ்துல இப்ப நம்ம இந்த பரிகாரங்கள், கோயிலுக்கு போங்க, இல்லை மரத்தை வைங்க, வேற நிறைய பரிகாரங்களை சொல்லிக்கிட்டே தகடு தாயத்துகள் கம்பி கட்டுறதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு மிஷினை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் புதுசாக வர்றாங்க. பட் இதற்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு வந்து ஈசானியம் சரியாக இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் புது வீடுகள் எப்போ கட்டினாலும் சரி ஈசானியம் சரியாக கட்டணும். சப்போஸ் பழைய வீடுகளில் தொடர்ந்து தலை தொடர்பான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பழைய வீட்டுடைய சனி மூலையை பார்த்தாங்கனாவே வாஸ்து குறைகளை சரி செஞ்சாங்கனாலே போதுமானது. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போகிறப்போ பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனையும்பாங்க. அதுவும் ஈசானியத்தோடு தொடர்புடையது தான். ஈசானியம் தொடர்புடைய இடத்துல ஏதாவது ஒரு தண்ணி டேங்க் தெரியாமல் ஒரு மேல்நிலை தண்ணீர் தொட்டியோ இல்லை வெளியில் நார்மலாக ஒரு தண்ணீர் தொட்டியோ பேஸ் மட்டத்தை விட நம்ம வீட்டுடைய பேஸ் மட்டத்தை விட உயரமாக ஒரு கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அமைச்சிட்டாங்க கூட அந்த மாதிரி வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால அதையும் கொஞ்சம் வடகிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்க சார். அந்த வடகிழக்கு மூலை ஈசானிய மூலைங்கிறது அவ்வளோ முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாங்க சார். நீங்க துவக்கத்துல கூட ஆரம்பிச்சீங்க இந்த மலைகளை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும்னு, அதை பத்தின விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். பொதுவாகவே இப்போ இந்த வாஸ்துல பார்த்தீங்கன்னா தென்மேற்கு உயரமா இருக்கணும் அப்படின்னே ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்க சார். இப்போது நம்ம வடகிழக்கு உயரமாக இருந்தால் தப்பு, வடகிழக்கு உயரமாக இருந்தால் தப்புங்கிறாங்க. வடகிழக்கு என்ன உயரமாக இருந்தால் தப்பு? இப்போ இந்தியாவினோட அமைப்புங்கிறது வடகிழக்கு உயரமான மலைகள் கொண்டதானது. நிச்சயமாக. இப்போது இந்தியாவுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வடக்கு உயரமான மலை. வடக்கு உயரமாக இருந்துச்சுன்னா வாஸ்துப்படி தவறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வீட்டுக்கு வடக்கு உயர்ந்தால் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே வீட்டில் வடக்கு உயரமாக இருந்துச்சுன்னா பெண்கள் ஆட்சியும் செய்வாங்க. ஆட்சி அதிகாரம் செய்யறதும் பெண்கள் தான் வடக்கு உயரமாக இருந்துச்சுன்னா. அதே சமயம் பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இப்போ நம்ம இந்தியாவுடைய வடக்கு பகுதி வந்து நீங்கள் கேட்டது ஒரு அருமையான கேள்வி. இந்தியாவுடைய வடக்கு பகுதி வந்து இமயமலை உயர்ந்ததாக இருக்கு. நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது, வாழ்வியல் அப்படிங்கிறது நம்மளுடைய மண்ணை சார்ந்து நம்மளுடைய மனதை சார்ந்த இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், பயணப்படுறோம். இப்போது இந்தியாவில் நம்மளுடைய எல்லா மாநிலங்களுமே அதிக அளவு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள். நீங்கள் பெண் பாதிக்கப்படுறாங்கனாலே அங்கே நம்ம இயற்கையாகவே பெண் தெய்வ வழிபாடு கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே கல்கத்தா காளி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி காமாட்சி அப்படின்னு இந்த பக்கம் வந்துடுறோம். இதே போல தான் ஒவ்வொரு மாநிலங்களுமே பெண் தெய்வத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாதிக்கப்படுற தெய்வங்கள் வழிபாடு தெய்வங்களா மாறுறாங்க. இப்போ பாதிக்கப்படுறவங்களவே நம்ம வந்து தெய்வங்களா முன்னிறுத்தி அவங்களவே வழிபாடு செய்யறப்ப நமக்கான முன்னேற்றத்தை கொடுக்குது. இப்போ இது சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்மளுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து போறது, நான் கட்சி சார்ந்தவ சொல்லலை, நான் பொதுவான இதில் தான் நான் சொல்கிறேன். இவங்க முன்னெடுக்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஜெய் காளி ஓம் காளி பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை வந்து கட்சி ரீதியாக இன்னொன்று ஜாதி ரீதியாக மத ரீதியாக கொண்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. இவங்க முன்னெடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவுடைய முதன்மையான ஒரு சொல் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பாரத் மாதா கி ஜி தான். ஏன்னா பாரத் மாதாங்கிறது பொதுவாகவே இந்த வடக்கு உயர்ந்ததுனால, இந்தியாவுடைய வடக்கு உயர்ந்ததுனால
இந்த சொல் வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்க சார். ஓ, அது சூட்சமமான அது ஒரு மந்திரமா சூட்சம். பார்க்கப்படுது. ஆமாம், இது ஒரு மந்திரம். ஏன்னா இது எப்போ இந்த சொல் வெளிவந்துச்சுன்னா, சித்தர்கள் யோகிகளோட சேர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதனோட சூட்சம ரகசியங்கள் அப்படிங்கிறதே தெரியும். ஓ, புரியுது. நம்ம பொதுவாகவே வந்து தெய்வங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அது புரியாது, வாழ்வியல் தெரியாது. இந்த தெய்வங்கள் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, சனியோட ஆதிக்கம் பெற்றவர்கள். கருப்பு, ஒரு கருப்பு சட்டை போட்டவங்க தெய்வம் இல்லைன்னு சொல்றோம் பொதுவாகவே. இது வந்து சனியோட ஆதிக்கம்ங்கிறோம். இந்த சனி அப்படின்னாலே வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று நாட்டுடைய தொடர்புடையது ஜோதிட ரீதியா. அப்போ வந்து நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் கலாச்சாரம் சொல்கிறீங்க இல்லையா, அதைத்தான் வந்து இந்த கருப்பு அப்படிங்கிறது, இந்த சனி அப்படிங்கிறது கொண்டு வரும். நீங்கள் நம்மளுடைய இந்த ஜோதிட முறையாகட்டும், வாஸ்து முறையாகட்டும், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். நம்ம மொழியாலும் இனத்தாலும் ஜாதிகளாலும் எல்லாம் பிரிக்கப்பட்டு அதற்காக சண்டை போட்டுக்கிட்டு தான் இன்றைக்கி இருக்கிறாங்களே ஒழிய, பட் வாழ்வியல் சூட்சமம் என்ன, நம்ம வாளோட மண் எப்படிப்பட்டது, இந்த மண் என்ன பலனை கொடுக்குது, இந்த மண் நம்மோட எந்த அளவுக்கு உறவாடுது அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிறதும் கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. நமக்கு வந்து எனக்கு நல்லது நடந்தால் சரி, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ எல்லாருமே தனக்கு தான் அப்படிங்கிற சுயநலத்தோடு பயணிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போவுமே நிரந்தரத்தை கொடுக்காது. கரெக்ட். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியவங்க வாழ்க்கை முறையில் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் நிரந்தரமான வெற்றியை கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப பின்னணி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நமக்கு மேல பார்வைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. நம்ம மண்ணை சார்ந்து, நம்மளுடைய பாரம்பரியத்தை சார்ந்து எப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறோமோ அது மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். அப்போ பொதுவாகவே நம்ம தெற்கு பள்ளம், வடக்கு உயரம் அப்படின்னாலே பெண் ஆட்சி பெற்ற இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் பெண் பாதிக்கப்பட்ட இடங்கள்னு சொல்கிறோம். அதனால தான் உலக நாடுகள் எல்லாமே பெரும்பாலும் பெண் தெய்வத்தை கொண்டாடுற நாடுகளில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. கலாச்சாரத்துலேயுமே முதன்மை அப்படிங்கிறது இந்தியா. நீங்கள் இந்திய தலைவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெண் தலைவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. மற்ற நாடுகளெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க, இருக்கிறாங்க. இருந்தாலும் பெரிதளவுக்கு போற்றப்படுவதில்லை, பேசப்படுவதில்லை. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குமான தலைவிதியை தீர்மானிக்கிறதும் கூட அந்த பெண் தான். பொதுவாக கடந்த கால நம்முடைய இந்திய வரலாற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இவங்க எல்லாமே அந்த பெண்ணை முன்னிறுத்தி நம்ம ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் நிறைய அந்த சூட்சம ரகசியங்களோட தான் கொண்டு வந்திருக்காங்க. இது இவங்க தெரிஞ்சு கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாமல் கொண்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இயற்கையாகவே நம்ம மண்ணோட சார்ந்து அது வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம வந்து முன்னிலை இந்தியா அப்படிங்கிறது முன்னோக்கி ஒரு வல்லரசு ஆகக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. பட்டு நிச்சயமாக வந்து வடக்கு உயரமான கட்டிடங்கள் அப்படின்னா நிச்சயமாக அது பெண் பெயரில் இருக்கக்கூடிய கட்டடமாக இருக்கும். அந்த கட்டடத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்களும் வடக்கு உயரமாக இருந்தால் பாதிப்புகளை கொடுக்கும். அதை வந்து ஆளுமைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு தவறுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது, சரியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா பெருசாக பாதிப்பை கொடுக்காது. ஓகே. இதே 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது பாதிப்பை கொடுக்கும். புரியுதுங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த வாஸ்துல தனித்தனியாக பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு அற்புதமாக வேலை செய்யும். பொதுவாகவே வடக்கு பக்கம் உயர்ந்த மலைகள் இருந்துச்சு அப்படின்னா மாமன் மைத்துனன் உறவுகளோட பெண் வழி உறவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓஹோ. கிழக்கு பகுதியில் வீட்டிற்கு கிழக்கு பகுதியில் உயரமான மலைகள் இருக்கிறப்போ ஆண்களுடைய ஆண் வர்க்கம் இருக்கு இல்லையா, தந்தை வழி உறவுகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலையும் அவர்களை சார்ந்த வாழ்க்கையும் இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஆண் வாரிசுகள், ஆண் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம மலை அப்படின்னா நிறைய பேர் புரிதல் இல்லாத வடக்கு மலை இருக்கக்கூடாது, கிழக்கு மலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில இருந்து ஒரு 200-300 அடி தள்ளி மலை இருந்துச்சுன்னா எந்த பாதிப்பையும் கொடுக்காது. சரிங்க சார். ஏன்னா இன்னைக்கு கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி நார்த்துக்கு போனீங்கன்னா நீங்கள்
கைலாய மலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமா எல்லா மலைகளுமே மக்கள் வாழ்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப மலை இப்ப இடமே கிடைக்காம மலையோர பகுதிகளில் மலை அடிவாரங்களுக்குள்ள வீடுலாம் கட்டி வாழ்றாங்க சார். வாழ்கிறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் ஒரு மன உளைச்சல் இருக்கும் இல்லையா, என்னடா மலை பக்கத்துல இருக்கே அப்படின்னு. இப்ப நீங்க கொடுத்த தகவல் பயனுள்ளதா. நிச்சயமா. அப்போது எல்லா இடங்களுமே நன்மைகள் செய்யக்கூடிய இடங்கள் தான். பட் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிட அமைப்புகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆமாங்க சார். அது தவறாக இருந்தால் மட்டும்தான் ஓகே. உங்களுக்கு 100% பாதிப்புகளை கொடுக்கும். நீங்கள் கட்டிடங்கள் அமைப்புகளை வாஸ்துப்படி சரியாக கட்டிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுக்காது. கண்டிப்பாங்க சார். ஒரு சிம்பிளாக இந்த வாஸ்துவில் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே ஏதாவது இந்த வாஸ்துவில் நம்ம திருவருள் டிவியில் ரகசியம் சொல்லுவோம். அந்த வகையில் இது எப்படின்னா, இப்போது ஒரு எறும்பு, ஒரு சின்ன எறும்பு தான் ஒரு முன்னோக்கி போகுது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடுப்பு, ஒரு கையை வச்சிங்கன்னா அதை அப்படியே திரும்பி பின்னாடி போகும், இல்லை சைடில் போகும். கரெக்ட். வேறு வழி தேடி போகுது. வேறு வழி தேடும் இல்லையா. இது போல தான் இந்த வாஸ்துவுமே. நீங்கள் உயரமான மலைகள் வடக்கு பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் தெற்கு திசை பார்த்து வீடு கட்டினீங்கன்னா பாதிப்பை கொடுக்காது. அவ்வளோதான். சிம்பிள் சிம்பிள். கிழக்கில் உயரமான மலைகள் இருந்துச்சுன்னா மேற்கு திசை பார்த்து தலைவாசல் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இது 100% உண்மை. இது வரைக்கும் வாஸ்துல யாருமே இந்த தகவலை சொன்னது கிடையாது. நம்ம ஒவ்வொரு புது தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நல்ல அருமையான தகவல் நம்ம இன்னைக்கு திருவருள் டிவி நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில கொடுத்துருக்கோம். மலையை பார்த்த மாதிரி தலைவாசல் இல்லாம மலை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு எதிர்பக்கமாக வாசல் அமைச்சிட்டோம் அப்படின்னாலே அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தகவல் மேலே நிகழ்ச்சியில கொடுத்துருக்கீங்க. அருமையான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். இன்னும் கூட நிறைய கேள்விகள் இருக்கும் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில அவங்க என்ன கேள்விகளை கேட்டிருக்காங்கிறதுக்கு நாம பதில் சொல்லலாம் சார். மிக்க நன்றி. நன்றி.